வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையுடன் ஐக்கியமாய் முக்தி அடைந்த பல ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், மகான்கள், சித்தர் பெருமான்கள் வாழ்ந்தாலும் அவர்களில் ஒரு சில மகான்கள் மட்டுமே அண்ணாமலையர் பக்தியின் மூலமாக திருவண்ணாமலையின் அடையாளமாக விளங்குகிறார்கள். அவர்களில் 11ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் ஸ்ரீசைலம் பூர்வமாக கொண்டு திருவண்ணாமலையில் வாழ்ந்த சித்தர் குகை நமச்சிவாயர் ஆவார். இவரின் சீடர்கள் விருப்பாட்சி தேவர் மற்றும் குரு நமச்சிவாயர். நமச்சிவாயர் கனவில் தோன்றிய அண்ணாமலையார் திருவண்ணாமலை வந்து தன்னை வணங்கி முக்தி அடையுமாறு கூற தன்னுடன் 300 சீடருடன் திருவண்ணாமலைக்கு கிளம்பினார். வரும் வழியில் பல அதிசயங்களையும் அற்புதங்களும் நிகழ்த்தி காட்டி பின்னரே திருவண்ணாமலை வந்தடைந்தார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு அண்ணாமலையாரை தன்னை அழைத்தவுடன் வந்த நமச்சிவாயர் பல்வேறு பகுதிகளில் தங்கி வந்தார். தங்க இடமில்லாமல் சீடருடன் கண் கலங்கி நின்ற நமச்சிவாயருக்கு கனவில் தோன்றிய அண்ணாமலையார் மலையில் சென்று குகையில் தங்கி தவம் மற்றும் சிவத்தொண்டு செய்து தன்னிடம் முக்தி அடையுமாறு கூறினார். இறைவன் காட்டிய மலையின் மேலிருக்கும் குகையில் தங்கி தவம் இருந்தமையால் குகை நமசிவாயர் என பெயர் பெற்றார். இவருடன் வந்த சீடரான விருப்பாட்சி தவம் செய்த குகை விருப்பாட்சி குகை என அழைக்கப்படுகிறது. குகையில் தங்கியிருந்த நமசிவாயர் தினமும் மலையிலிருந்து கோபுரம் நோக்கி அண்ணாமலையாரே நீர் சுகம்தானா என கூற மலையிலிருந்து அசிரீரியாக சுகம் சுகம் என எதிரொலியினை கேட்டு பரவசம் அடைந்து வந்தார். திருவண்ணாமலை மலை மீது 4 குளங்கள் அருள்பால் தீர்த்தம், முளைபால் தீர்த்தம், சங்கு தீர்த்தம், பாத தீர்த்தம் ஆகியவற்றை வெட்டி பராமரித்தார். அன்றாடம் அண்ணாமலையாரை விசாரித்து பூஜித்து பூமாலையை தொடுத்து மற்றும் பாமாலையாக கோயிலில் அருகிலி, அந்தாதி, சாரா, பிரபந்தம், அண்ணாமலை வெண்பா, சோனாசல வெண்பா ஆகியவற்றை இயற்றியுள்ளார். இவர் தன்னுடைய தன்வ வலிமையின் மூலமாக இறந்த சினையாட்டின் குட்டினை உயிர்ப்பித்தும் இறந்து போன ஒருவரை உயிருடன் வரவழைத்தும் குகை நமசிவாயரை சோதித்த உயிருடன் உள்ளவரை மாண்டவராக ஏமாற்றிய போது அவர் மாண்டவராக மாற்றியதும் போன்ற அற்புதங்களையும் அதிசயங்களும் திருவண்ணாமலை மக்கள் முன் நிகழ்த்தி காட்டினார். அதனால் மக்கள் அவரை பயபக்தியுடன் நடத்தி வந்தார்கள். திருவிழா போது வீதி விழாவில் குகை நமசிவாயரின் தேர் முன்னே செல்ல அண்ணாமலையார் பின்னே வருவது அடியாருக்கு இறைவனை தந்த தனி சிறப்பு. தான் முக்தி அடைய அண்ணாமலையரிடம் முறையிட்ட குகை நமசிவாயரிடம் உனக்கு பின் உன் வாரிசு வந்து உன் வழிபாட்டு முறையினை பின்பற்ற வைத்து விட்டு நீ முக்தி அடைவாயாக என அண்ணாமலையார் கூற அவ்வாறே குகை நமசிவாயர் திருமணம் செய்து சந்தான பாக்கியம் பெற்ற பின் 100 வயதை கடந்து குகை நமசிவாயர் தான் வாழ்ந்த குகையிலே ஜீவசமாதி அடைந்தார். இந்த இடமே குகை நமசிவாயர் ஆலயம் உள்ளது. கிழக்கே உள்ள பேய் கோபுரம் நேரெதிரில் இம்மலையில் இக்கோபுரம் அமைந்துள்ளது. இன்றும் 18வது பரம்பரையாக குகை நமசிவாயரின் குரு பூஜையில் அவர் தன் கைப்படை எழுதிய ஓலைச்சுவடை வைத்து அவரது பரம்பரையை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்கின்றனர். நன்றி, வணக்கம்.